ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான பட்டர் கார்லிக் கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்லாம் வீட்டில் ஏதாவது செய்கிறீங்கன்னா அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் நான்க்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 6 முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை வந்து இட்லி குண்டானில் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் கேக்கு போல் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்தோன்னா போதும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மைதா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதிகமாக வேண்டாம், 2 டீஸ்பூன் போதும். அது கூடவே மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்குங்க போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் ஒரு முட்டையை மட்டும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஒரு முட்டையை சேர்த்துட்டு மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த முட்டை வந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து கோட் ஆகணும். அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்குங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி இல்லாமல் இதை தனியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்குங்க. இது நல்லா சூடான பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை மிக்ஸு, அதை வந்து இதில் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது சும்மா ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்ச முட்டை தான். அதனால் ரொம்ப நேரம் வச்சிங்கனாலும் தீஞ்சு போயிடும். சும்மா 1 நிமிஷத்துக்கு எல்லா பக்கமும் வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேன்லேயே மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்க போகிறோம். ஏன்னா இது பட்டர் கார்லிக்ன்றதால தான் பட்டர் கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்க்குறோம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பூண்டு சேர்க்க போகிறோம். நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு. ஃப்ளேவர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நிறைய சேர்க்கலாம். வேண்டானா ஒரு 10 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதுக்கப்புறமா இதில் ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூனும் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு தான் நீங்கள் வெங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது இப்போ இதில் மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்களா. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு சோயா சாஸ் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூனும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர் மாவு, அந்த தண்ணியை வந்து இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து அதிகமாக நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டாம். அதனால் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். தண்ணியை சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி சாப்பிட வேண்டியதான். அவ்வளோ ஒரு சூப்பரான அருமையான பட்டர் கார்லிக் எக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஆம்லேட் மாதிரி போட்டு பொடியாக கட் பண்ணி போட்டும் செய்யலாம். இந்த மாதிரி கேக் டைப்பில் கட் பண்ணி க்யூபாகவும் நீங்கள் பண்ணலாம். உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.